முதல் மகாநாடாக இன்றைய மகாநாடு மிக அற்புதமாக தொடங்கி இருக்கிறது. இதிலே அடியனுக்கு முன்னாடி உபன்யாசித்த சுவாமியுடைய குடிவாரத்திற்கு அடியுடைய துணைகளை தெரிவித்து சபையின் சார்பாக அடியனுடைய துணைக்கையை தெரிவித்து அடியனுடைய சார்பாக அடியன் சட்டத்தை சமர்ப்பித்து உங்களோடு சில வார்த்தைகள் பேசி பழக வரும். வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கேளுங்க, முடிக்கலன்னா அப்படி மெதுவாக நான் பின்னாடி போடுவேன். அப்போ உங்களோடு கலந்து பரிமாறுவதற்காக ஒரு சில விசேஷார்த்தங்களை அனுமதிக்க வரும் என்பது இந்த மகாநாட்டினுடைய ஒரு பிரதானமான அர்த்தம். இந்த மகாநாட்டிற்கு தலைப்பினவுக்காக கிருஷ்ணானுபவம் என்கிற ஒரு தலைப்பு. அதிலே கண்ணனந்தருமான் எப்படி ருக்மிணி ரங்கியை கல்யாணம் பண்ணி கொண்டார் என்பதை அற்புதமாக அனுபவித்தார் சுவாமி பரதன் சுவாமி. அதற்கு மேலே நம்முடைய சம்பிரதாயத்திலே 3 விஷயங்கள் பிரதானம். ஒன்று ஞானம், மற்றொன்று அனுஷ்டானம், மற்றொன்று அனுபவம். இந்த 3 விஷயங்கள் தான் பிரதானம். இந்த 3 விஷயங்களை தமிழிலே சொன்னால் ஞானம் என்றால் அறிவது, ஒரு பொருளை பற்றிய அறிவது விஷயம். அடுத்ததாக அந்த பொருளை எப்படி அடைவது, அறிவது, அதற்கு அடுத்தபடியாக அடைவது, எப்படி வழியிலே அடையலாம் என்று நினைப்பது. மூன்றாவது அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் ஏற்படுகின்ற அனுபவம், உணர்வு பூர்வமான மானசிகமான உணர்வு பூர்வமான அனுபவம் இருக்கிறது. இதுதான் மூன்றாவது விஷயம். அப்போ அறிவது, அடைவது, அனுபவிப்பது, இந்த 3 விஷயம்தான் உதாரணமான விஷயம். இந்த 3 விஷயத்தை கொண்டு ஒரு சில விசேஷார்த்தங்களை நாம் அனுபவிப்போம். முதலிலே ஒரு பொருளை பற்றிய அறிவு வரணும். அழிய எப்படி பண்றது தெரிஞ்சுட்டா போறாது. அவன் என்ன சொல்றா, கையில புத்தகத்தை கொடுக்குறான், சமையல் செய்து பார் அப்படின்னு புத்தகம் போடுறா தலைப்பு அப்படின்னு கையை பண்ணி பாருன்னு வராது. ஏன்னா அடுப்பம் ஒன்றுன்னு சொல்றாங்க. ஆகினால அந்த புண்ணியமாக இருக்கவும் தேவையான சமாச்சாரங்கள் இத்தனை புத்தகம்லாம் புத்தகங்களாக போடுறான். அதில் அடுப்பம் ஒன்றுன்னு சொல்றேன். அதனால எது வராத புண்ணியமாக இருக்கணும்னா புண்ணியமாக வராது. ஆக அப்படி கையை எப்படி பண்றது தெரிஞ்சுட்டா போறாது. அதை பண்ணி காட்டணும். பண்ணி காட்டினது அந்த கழிவையை, அந்த சாதத்தை நம்முடைய பிள்ளைக்கு பிடிக்கும், வீட்டுக்காருக்கு பிடிக்கும், மாமனாருக்கு பிடிக்கும், மாமியாருக்கு பிடிக்கும். அப்படியே பார்த்து பார்த்து அவன் சாப்பிட்டு ருசிச்சு இன்னைக்கு பெருமாள் பண்ணணும்னா போக்கியமாக அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அனுபவம். இந்த 3 விஷயங்கள் அறிவது, அடைவது, அனுபவிப்பது. இந்த அறிவது என்பதை தெரிவிப்பதுதான் பகவத்கீதை. அதாவது இந்த 3 இதிலே இருக்கிறது. அதாவது அறிவது, அடைவது, அனுபவிப்பது. ஏன்னா திருப்பி வரனா இந்த மகாநாட்டில் என்ன தெரிஞ்சுட்டோம். ஒரு மகாநாடு அதுக்கு ஒரு கான்செப்ட்
சாஸ்திரத்தில் ஒரு குறிக்கோள், அதிலே சில விஷயங்கள் நம்ம கலந்துட்டோம், கால்சியம் கேட்டோம், உபன்யாசம் கேட்டோம், ஏதோ போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால என்ன திருப்பி ஏன் சொல்லணும், இது இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருட மகாநாடு நடந்தாலும் சரி அத்தனை மகாநாட்டிலேயும் அடியனுடைய ஞாபகம் வரணும். அறிவது, அடைவது, அனுபவிப்பது அப்படின்னு. இப்போ அறிவது எதாலே அறியலாம்? இரண்டு விஷயங்களாலே அறியலாம். ஒன்று சாஸ்திரங்களை கொண்டு அறியலாம். சாஸ்திரங்களை கொண்டு ஒரு விஷயத்தை அறியணும்னா சாஸ்திரங்களை கொண்டு அறியலாம். மற்றொன்று அந்த சாஸ்திரங்களிலே அர்த்தங்களை இருக்கக்கூடிய கற்றோர்கள் சான்றோர்களுக்காக அவருடைய உபதேசம் மூலமாக அறியலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே சாஸ்திரம் என்றால் அது வேதம்தான் சாஸ்திரம். சாஸ்திரம்னா இது இப்படி செய், சாசனாத்து இது சாஸ்திரம், இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாதே என்று எது ஒன்று விதிக்கிறதோ அதற்கு பெயர் சாஸ்திரம். இங்கிலீஷ் சொல்லணும் ரூல் புக், ரூல் புக். இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாதே என்று எது ஒன்று சொல்கிறதோ அதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் என்பது இதை இப்படி செய் என்று சொல்வதில்லை, அதைத்தான் அறிவு என்று சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி அறிவு இருக்கிறதல்லவா, அது எதாலே ஏற்படும்? இரண்டு விஷயங்களாலே ஏற்படும் சொன்னேன். எனது ஒன்று சாஸ்திரங்களினாலே ஏற்படும், மற்றொன்று அந்த சாஸ்திரங்களை கற்ற ஆச்சாரியர்கள் இருக்காளே, நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கத்திரி பிள்ளைகளான ஆச்சாரியர்கள் இருக்காளே, ஆழ்வார்கள் இருக்காளே, அவர்களுடைய உபதேசம் மூலமாக நாம் அறியலாம். அப்ப இரண்டு வகையாக அறியலாம். ஒன்று என்பது சாஸ்திரம் ரீதியாக அறியலாம், மற்றொன்று ஆச்சாரியர்கள் உபதேசம் மூலமாக அறியலாம். நாம் என்று சாஸ்திரத்தை படிப்பது, வேதத்தை என்று படிப்பது, வேதத்தினுடைய அர்த்தங்களை என்று தெரிந்து கொள்வது, அதன் பிரகாரம் இருப்பது எப்படி? அதனால்தான் வள்ளுவர் சொல்றார், கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தர. கற்க கசடர கற்க, கற்றவை எதை நீ படித்தாயோ அதன் பிரகாரம் நிற்க, அதுதான் அனுஷ்டானம் சொல்லும், அதுதான் அடைவது சொல்லும், அதுதான் வழி. ரெண்டு பல வார்த்தைகள் சொல்லலாம். உபாயம்னு சொல்லலாம், வழின்னு சொல்லலாம், நெறின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அப்போ அறிவது, அடைவது, அனுபவிப்பது ரெண்டு விஷயம். இது ஒன்று சாஸ்திரங்களை கற்று சாஸ்திரோத்தமான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு வகை. இரண்டாவது வகை, நமக்கு சாஸ்திரத்தை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை, காலம் இல்லை, மனசு இல்லை, இத்தனையும் இல்லை. உங்கள்கிட்ட இல்லாத இருக்கிறது அத்தனை வரிசையாக சொல்லலாம். இல்லை 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 இல்லை, நமக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, காலம் இல்லை, இது பார்க்க நேரம் இருக்கு, ஆனால் சாஸ்திரங்கள் எடுத்து வச்சுப்படுகிறது நேரம் இல்லை. உபதேசம் கேட்கலாமா? அதுக்கும் நேரம் இல்லை. காத்தாலே நமக்கு எவ்வளோ டைட்டாக ஒர்க் இருக்கு. உபன்யாசங்களுக்கு உட்கார முடியுமா? ஆகையினாலே சாஸ்திரங்களை கற்ற நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வழியிலே நடந்து சென்றோமானால் நமக்கு சுலபமாக வழி தெரியும். இங்கேருந்து ஒரு வெளியூருக்கு போகிறோம், வெளியூருக்கு புத்த காலத்தில் இப்போ வேண்டாம், புத்த காலத்தில் வெளியூருக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் போகணும், ஆழ்காட்டி வச்சுப்போம், தசை காட்டி. இப்போ பெரிய ஹைவேஸ்லாம் சொல்லுவாங்க, நேரம் போனால் சிதம்பரம், இப்படி போனால் பாண்டிச்சேரி, இப்படி போனால் கடலூர், அப்படின்னு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்திலே திசை காட்டி விடும். அந்த முச்சந்தில 3 காலத்தை இந்த பக்கம் ஒரு திசை காட்டி, இந்த பக்கம் சிதம்பரம், இந்த பக்கம் கடலூர், இந்த பக்கம் பாண்டிச்சேரி அப்படின்னு வழி போட்டுருக்காங்க. ஒரு வழி தெரியாதவன் அந்த வழியிலே தெரிந்தவரை கொண்டு வழி தெரிந்து போனால் எளிதில் போயிடணுமோ அது போடலாம். இங்கே எங்கே தான் போனோம், கடவுள் பாண்டிச்சேரியில் ஒரு மகாநாடு உபன்யாசத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுவோம் பேச்சு. பக்கத்தில் ஒருத்தர் வர பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற வழி கேட்டோம், அவரை பார்த்தோன்னா ஒரு பாவகர்னு தெரிஞ்சுது, நம்ம கண்ணன் பாவகர் மாதிரி அவருக்கு பாவகர் தெரிஞ்சுது. அவர்கிட்ட கேட்டோம், அவன் பாண்டிச்சேரிக்கு எப்படி போகணும், ஏன் சாமி நானும் அங்கே தான் போய் வாங்குவோம் அப்படின்னு அவரை ஏற்றி காரில் உட்கார வச்சுருந்தேன்னா நான் கஷ்டப்படணுமா? நாம 1000 பேர் உட்கார, ஏன்னா வழி தெரிஞ்சவர. அதனாலே அவரை வழிகொண்டு நாம் எப்படி விமர்சிக்கிறோமோ, எப்படி ஒரு இடத்தை சேர்க்கிறோமோ, அதுபோல நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்முடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் முதல்ல 3 விஷயம் புரியணும். அதாவது அறிவது, அடைவது,
கல்யாணத்தை அனுபவிச்சிட்டோம். கல்யாணம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது 5 பேர் சொன்னாரோட கல்யாணத்துக்கு ஒரு நாள் 5 பேர் சொல்லணும். 5 பேர் சொன்னார். கல்யாண பொண்ணு என்ன விரும்புகிறா, கல்யாணத்தை பண்ணி கொடுக்குற அப்பன் என்ன விரும்புகிறா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற அம்மா என்ன விரும்புகிறா, கல்யாணம் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறா, உற்றார்கள் உறவினர்கள் என்ன தெரியுமோ, உற்றார்கள் பத்திரிகை போடுறதோட கல்யாண பத்திரிகையிலே தங்கள் நல்வரவை நாடும் உற்றார்களும் உறவினர்களும் படிமுறம். உற்றார்களும் உறவினர்களும் நண்பர்களும் படிமுறமா 3 கேட்டகரியா பிரிச்சுக்கணும். உற்றார்கள்னா யாருன்னா டைரக்ட் பிளட் ரிலேஷன். உற்றார் சித்தப்பா பெரியப்பா ரத்த சம்பந்தம் உடையவர். அதுக்கு உறவினர்னா அவர் உற்றாருன்னா அவருக்கு 2வது பிள்ளை இருக்கணும் ஆமா, 2வது பிள்ளைக்கு 3வது பிள்ளை இருக்கணும் ஆமா, அந்த 3வது பிள்ளை இருக்கணும், அந்த 3வது பிள்ளைக்கு ஒரு தங்க இருக்கணும் ஆமா, அந்த தங்கையோட ஆத்துக்கார் இருக்கணும் ஆமா, அந்த தங்கையோட ஆத்துக்காருடைய தம்பி இருக்கணும் ஆமா. இதெல்லாம் ஒரு புரியுதா உங்களுக்கு? எனக்கே புரியல, இன்னும் ஆன்சர் கிடைக்கல. அவருக்கு என் பொண்ணை கொடுங்க அப்படின்னா முதல்ல அவங்க சொன்னா பாருங்க, கவித்தர சுவாமின்னு. அது மட்டும் தான் தெரியுது. கவித்தர சுவாமியோட அண்ணாவோட தம்பியோட தங்கையோட அவருடைய மச்சினியோட அவருடைய பிள்ளையோட 3வது பிள்ளையோட மாட்டுப்பொண்ணோட தம்பி கூட 5 பிள்ளை இருக்கு. எவ்வளோ புரிய போதுங்களோ. அதுதான் உறவினர்கள். பிளட் ரிலேஷன்ஸ் இல்லாத டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் வந்து இது உறவினர்கள். 3வது இருக்கிறவா வாய்ப்புடன் போடும். 3வது நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் உற்றார்கள் உறவினர்கள் முக்கியம் இல்லை, ஆயுதத்தை முக்கியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமானது. அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் வைக்க வேண்டும். நான் ஓகே சொல்லுவேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வச்சுக்கணும், இங்கே கிழமை கல்யாணம். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸு இதை ஷூ போட்டு கை போட்டு அவெல்லாம் வந்து முதல் கொடுத்து போயிட்டே இருப்பான். மறுநாள் கல்யாணம் யார் இருப்பா? உள்ள அப்பா பொண்ணு புள்ள 5 பேர் முக்கியமாக இருக்கிறவங்க மட்டும் இருக்கும். அதுபோல அவள் நண்பர்கள். அதுபோல இவ்விடத்திலே அப்படின்ற சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, அதை நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியாது, அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாது, அதன் பிரகாரம் நமக்கு நிற்க முடியாது. ஆகினாலே இந்த சாஸ்திரங்களை கற்று அதன்படி நின்று அதை பிறருக்கும் உபதேசித்து எவன் ஒருவர் அவர்களை வழிப்படுத்துகிறானோ நல்வழிப்படுத்துகிறானோ அவருக்கு பெயர்தான் ஆச்சாரியன். நம்ம சாதாரணமாக குருன்னு சொல்றோம். சாதாரண தொலைக்கிறான வார்த்தை குரு. ஆனால் குரு என்றால் அஜானத்தை போக்குபவன் குரு. குரு என்றால் போக்குவன், குரு என்றால் அஜானம், அஜானத்தை போக்குபவன் குரு. ஓ, இது ஒரு சேர் இருக்கு, இந்த சேரை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த சேரை நான் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? நான் பண்ணுற ஆசாரியர்கள் உட்காரணும். அவன் சொல்ற அளவு கால் எவ்வளோ வைக்கணும், மீன் அவ்வளோ வைக்கணும், அவன் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு அவன் ஏற்கனவே தன்னுடைய அனுபவத்தாலே கற்ற அறிவினாலே ஏற்கனவே தான் பண்ணி 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 சேர் பண்ணின பழக்கத்தாலே நமக்கு இந்த மாதிரி அளவு வையி, இந்த நீளம் வையி, இந்த அளவு வையி, இந்த அளவுக்கு கால் வையி அப்படின்னு அவன் சொன்னான்னா அவன்கிட்ட ஒரு கற்றுப்போம். அவனும் குருதான். நம்ம ஸ்கூலில் வாத்தியார் இருக்காரு, அவரும் குரு தான். நம்ம காலேஜில் வாத்தியார் இருக்காரு, அவரும் குரு தான். ஆனால் குரு என்கிற சப்தம் சாதாரணமான சாமானிய சப்தம், பொதுவான சப்தம். ஆனால் ஆச்சாரியன் என்பதுதான் சிறந்த சப்தம். அந்த ஆச்சாரியன் என்ன? சாஸ்திரங்களை தானும் கற்று அதன்படி நின்று மற்றவர்களையும் நல்வழிப்படுத்துபவன் எவனோ அவனே ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய உபதேசத்தாலே நாம் ஞானத்தை பெறலாம். உண்டா இல்லையா? உண்டாமா? ஆமாமா? ஒன்றும் சாஸ்திரங்களை நேரடியாக கற்று அதன் மூலமாக அறியலாம், அல்லது சாஸ்திரங்களை கற்ற ஆச்சாரியர்கள் மூலமாக அவர்கள் உபதேசம் மூலமாக நாம் நல்வழிப்படலாம், நல்ல மார்க்கத்தை தேடலாம், நல்ல வழியை அடையலாம். அப்ப இரண்டு விதமாக எது நம்முடைய ஞானமானது நமக்கு கிடைக்கிறது. ஞானம் சொன்னாலே அறிவது என்பது ஏற்படுது. அறிவுக்கு அந்த பொருளை பற்றிய அறிவு வந்து, ஆனால் அந்த பொருளை பற்றிய நல்ல அறிவு வர வேண்டும். அது என்னது அப்படின்னு என்ன சுவாமி முன்னாடிதான் அப்போ படிக்கிறவங்கள அறிவில்லாதவா? ஓ, மாற்று குழந்தை ஒரு தப்பு பண்றது, அறிவு கட்டவனே அப்படின்னு குழந்தை விட்டுரும்.
திட்டமா இல்லையா? நமக்கு வேகம் சொன்னா அறிவு கட்டவனே யார நம்ம பெற்ற பிள்ளைய இந்த கால பிள்ளையாவது ஒரு ஜாக்கிரதையாக பேசணும். இந்த கால பிள்ளையாத உனக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு அர்த்தம். நீயும் அறிவு கட்டவன், உனக்கு பிள்ளையா போனால் நானும் அறிவு கட்டவன் அப்படிதானே இருக்கும். அந்த காலத்தில் நம்ம தெளிவாக சொன்னால் அப்படியே அடங்கி உடங்கி போகும். அப்போ எதுக்காக சொல்றேன், அது போலவே இந்த அறிவது என்பதை தெளிவாக அறிய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அறிய வேண்டும். அந்த தெளிவாக அறிய வேண்டும் என்றால் நமக்கு கை கொடுப்பது சாஸ்திரங்கள். ஏனென்றால் அதுக்குத்தான், அதாவது பரமாத்மா சுயப்பதியான நாராயணனே பரமாத்மா என்பது நல்ல அறிவு. மற்ற தெய்வங்களும் தேவதைகள் தான் என்று அறிவது அறிவு. புரியுதா? மற்ற தேவதைகளும் தேவதைகள் தான், நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் தேவதைகள் என்று அறிவது அறிவு. ஆனால் பரமாத்மா சுயப்பதியான நாராயணன் ஒருவனே என்று அறிவது நல்ல. அதைத்தான் ஆழ்வார்கள் சொல்றார். தெள்ளாரும் ஞான திருக்குளிரே பிரான் புள்ளான் எள்ளியதாம் பிள்ளை என்று மனவாழ்வான் உபதேசப்படுகிறார். நல்ல தெள்ள தெளிவான ஞானம். அதாவது இவன் தான் பரமாத்மா, இவனைத்தான், இவன்கிட்ட தான் மோட்சம் இருக்கு, இவனைத்தான் நாம் பற்ற வேண்டும் என்று அறிவது நல்ல. அடுத்ததாக இந்த நல்ல அறிவு எப்படி கிடைக்கும்? சாஸ்திரத்தாலே கிடைக்கும், ஆச்சாரியர்கள் உபதேசத்தாலே கிடைக்கும். நமக்கு ஆச்சாரியர்கள் யார்? அடுத்தவங்க சொல்லணும். யாரை பற்றி அறிய வேண்டும், யாரை பற்றி அறிய வேண்டும், எப்படி அறிய வேண்டும் சொல்லிட்டுனா யாரை பற்றி அறிய வேண்டும்? பரமாத்மாவா ஸ்ரீயப்பதியார் நாராயணனை பற்றி அறிய வேண்டும். எவன் ஒருவன் பெருமான் கீதை சொல்லப்படே என்ன கர்மத மே திவ்யம் யோ வெற்றி தத்வரா. எவன் ஒருவன் என்னுடைய பிறப்பையும் என்னுடைய என்னுடைய வளர்ப்பையும் எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் எனக்கு ஆத்மா போன்றவன். இப்ப இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கிறதா பேச முடியாது? உண்டா? இது சரியாகுங்களா? சரியாகிறதுக்கு ஆத்மா இருக்கணும். இல்லைன்னா இப்படி பார்த்துருந்தா ஒன்றும் முடியாது. ஆக ஒன்று இப்படியாச்சு, இது இப்படியாது, புரியா இப்படியாச்சு, புரியல இப்படியாது, நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆக என்ன சொல்றேன், தெளியதான் நம் பிள்ளை, ரொம்ப தெள்ள தெளிவான ஞானம் இருக்க வேண்டும். அடுத்ததாக இப்ப நல்ல ஞானத்தை அறிவது எப்படி? சாஸ்திரத்தாலே அறியலாம். சாஸ்திரம் என்றால் வேதம். அதற்கு பிறகு அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றது உபனிஷத். வேதம் 4 வேதம் உங்களுக்கு தெரியும். ருக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வவேதம் என்று 4 வேதங்கள். ஒரே வேதம் தான். அதை 4 வகையாக பிரித்தார் வியாசன். வியாசன் என்றால் பிரித்தார் என்று பொருள். அது வேதம். வியாசன் என்றால் வேதத்தை பிரித்தவர். அதாவது சாதாரண ஒரு படிக்க வாழ்க்கையும் எக்கனாமிக்ஸ் இருக்கு, பொருளாதாரம். அந்த படிப்புல மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கு. சயின்ஸ் சொன்னால் சயின்ஸுக்குள்ள பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு, பாட்டனி இருக்கு. இது அத்தனைக்கும் பேர் மொத்தமாக அந்த காலத்தில் சயின்ஸ் வச்சுப்பா. இப்போதான் இந்த சாப்டர் பிரிச்சுட்டான். முன்னாடி ஒரே சப்ஜெக்ட் தான் சயின்ஸ். மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ், அதுக்கப்புறம் கேள்வி மாதிரி வச்சுப்பான். அப்போ சயின்ஸு சொன்னால் அதில் கெமிஸ்ட்ரி இருக்கு, அதில் பிசிக்ஸ் இருக்கு, பாட்டனி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு, எல்லாம் இருக்கணும். அதுபோலே வேதம் என்பது ஒன்றுதான். அதை 4 வகையாக பிரித்தார்கள். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் இருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக எனக்கு தெரிஞ்சா கேட்டவா, இந்த ஊரில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அந்த பெருமாள் ராமானுஜாஸ் அரங்கராமானுஜாஸ் புலவராகவும், அதுக்கு அடுத்தபடியாக ராதாகிருஷ்ணன் ஒரு புலவர் இருந்தார். அந்த ராதாகிருஷ்ணன் புலவர் இருக்கும்போது நாங்கள் உபன்யாசம் வந்திருக்கேன். அதை சொல்கிறேன். அப்புறம் ஒரு லட்சார்த்தனை நடந்தது. அப்போது லட்சார்த்தனை பற்றி ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்தியாவில் இல்லை, வேற எங்கேயும் மண்டபத்துக்கு இல்லை. அப்போல்லாம் இவ்வளோ ஆடியன்ஸ் இல்லை. நான் பாண்டிச்சேரி நம்ம பயந்தேன், இவ்வளோ ஆடியன்ஸ் வருவாரா அப்படின்னு பயந்தேன். ஆனால் பரவாயில்ல, இனிமேல் பத்திரிக்கை போடும்போது அந்தந்த வித்வான்கள் 10 பேர் ஐக்கியமாக போடும். வரும்போது நீங்கள் வரும்போது அவாவா வித்வான் 10 பேர் ஐக்கியம்டா அவாவா கேட்டுருப்பான், போயிட்டுருப்பான். ஆக இப்படி இருக்கும்.
ஆக இந்த சாஸ்திரங்களை அறிவது, சாஸ்திரங்களை நன்றாக அறிவது. அப்படி வேதத்தை நம்ம புரிஞ்ச முடியலன்னா வேதத்தினுடைய சாரமாக உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. அது 18 உபனிஷத், 108 உபனிஷத் இருக்கு. அந்த உபனிஷத் என்றால் எம்பெருமான் உப சமீபே நிஷத்து என்றால் நிதராம் திட்டதி இது நிஷத். எம்பெருமான் அறிவை கொண்டு நிறுத்துவது உபனிஷத். அந்த உபனிஷத்துக்கள் சொன்னோம்னா இப்போ அது எம்பெருமானை கொண்டு சேர்க்கும், அதாவது நல்ல அறிவை கொடுக்கும். எது? உபனிஷத். வேதம், வேதத்துக்கு அடுத்தபடியாக உபனிஷத். சுவாமி, அந்த உபனிஷத்துக்குள் 108 உபனிஷத்துக்கள் இருக்கு. அதில் இன்னைக்கு படிக்கிறது, எதிர்க்கு புரிஞ்சுகிறது பார்த்தால் என்பதுதான் சரி. அந்த உபனிஷத்துடைய சுருக்கமாக புராணங்களை பண்ணினார். இதுதான் புராணம். புராணம் என்ன? நம்முடைய பரகைசிக புராணம், பல 18 புராணங்கள் இருக்கு. ஒரு புராணமே 1,20,000 ஸ்லோகம். அப்படின்னா என்னைக்கு புராணம் படிக்கிறது, என்னைக்கு நாம் படிக்கிறது? ஆகையினால அதுவும் கஷ்டம். சரி, அந்த புராணத்துக்கு பிறகு ஸ்மிருதி. ஸ்மிருதினா ஸ்ருதி என்றால் வேதம், காதாலே கேட்கப்படுவதனாலே அதற்கு ஸ்ருதி என்று பெயர் வேதத்துக்கு. அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்களை தனியாக படித்து தனியாக பிரித்து ரிஷிகளை அனுபவிச்சிருக்காங்களோ அதுக்கு பேர் ஸ்ருதி. இஸ்ஸு இன்னொரு ரூதி, அது இஸ்ஸு ரூதி. ஸ்ருதி இது ஸ்மிருதி. அப்படின்னா நினைத்து சொல்வது. இப்போ மனுஸ்மிருதி, யாக்கியவல்ய ஸ்மிருதி, அப்படி பல ஸ்மிருதியோடு இருக்கு. அதுவும் எத்தனையோ இருக்கு. அது ஒரு பெரிய கடல். அதை தெரிஞ்சுக்கிறது. அப்போ வேதத்தை தெரிஞ்சிக்க முடியாது, புராணங்களை தெரிஞ்சிக்க முடியாது, ஸ்மிருதிகளை தெரிஞ்சிக்க முடியாது. அடுத்ததாக இது புராண இதிகாசம். இதிகாசம் இது இப்படி ஆசம் நடந்தது என்று சொன்னால் இதிகாசம். ராமபிரானின் ஒருவர் இருந்தால், பிராவணன் ஒருவர் இருந்தால், கண்ணன் என்பவர் இருந்தால், கம்சன் என்பவர் இருந்தால் என்று இது என்று ஹாசம் சொல்லது இதிகாசம். அதுவும் நம்ம பாரத தேசத்துக்கு 2 இதிகாசம் இல்லையா? ஒரு ராமாயணம், ஒரு மகாபாரதம். இந்த ராமாயணம் என்பது 24,000 ஸ்லோகங்கள், மகாபாரதம் என்பது 1,25,000 ஸ்லோகங்கள். எப்பா நம்பரை சொல்லும் போதே நம்ம கூச்சு வாங்குறது. நம்ம என்னைக்கு மகாபாரதம் பிடிக்கிறது, என்னைக்கு ஸ்ரீராமாயணத்தை பிடிக்கிறது? பார்த்தாங்க வாசி அதை விட சுருக்கமாக இதான் சொல்லலாம். பார்த்தாங்க பெருமான். சரி, இதிகாசம் ஜாஸ்தியாக இருக்குது, புராணம் ஜாஸ்தியாக இருக்குது, உருட்டு ஜாஸ்தியாக இருக்குது, வேதம் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்தான் பெருமான் 10 ஆழ்வார்களை படைத்தான். 10 ஆழ்வார்கள் மூலமாக அந்த வேதத்தினுடைய சாரத்தை கொடுத்தான் பெருமான். அந்த வேதத்திலையும் இதிகாசத்திலையும் புராணங்களையும் ஸ்ருதிகளிலையும் என்னென்ன உபனிஷத்துகளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆழ்வார்களுக்கு காட்டி கொடுத்து ஆழ்வார்கள் நமக்கு நாம் வழங்குகின்ற தமிழிலே அருளினார். அதைத்தான் ஆழ்வார்களை சொல்வது அபிநவ தசாவதாரம் என்று சொல்லணும். தசாவதாரம் என்னென்ன தெரிமுறைகளுக்கு நீனோடாய் கடல் அறிகுறலாய் உண்மை ராமனாய் தாய் இம்முனி ராமனாய் தாமோதரனாய் கத்தியம் ஆனான் தன்னை 10 அவதாரங்கள் பிரதானமாக சொல்லப்படும். அந்த 10 அவதாரங்கள் எம்பெருமான் செய்ய முடியாத காரியத்தை எம்பெருமான் ஆழ்வார்கள் நம்மை போலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தன்னை காட்டி கொடுத்தான். அவர்கள் கண்டார்கள், அவர்கள் சொன்னார்கள், கண்டதை அனுபவித்தார்கள், சொன்னார்கள். அதுதான் அருளின் செயல், அதுதான் திவ்ய பிரபந்தம். நம்ம நல்லா கவனிச்சோம். பந்தம் என்றால் தமிழ் சொற்களின் கூட்டு பந்தம். பல தமிழ் சொற்களை கூட்டினால் அதுக்கு பேர் என்ன? பந்தம். அடுத்தபடியாக பிரபந்தம். நம்ம சாதாரணமாக சொல்லும்போது 4000 திவ்ய பிரபந்தம் தான் சொல்லணும். பிரபந்த போட்டி சொல்லக்கூடாது. பிரபந்தம் என்றால் ஒரு சில தேவதைகளையும் மனிதர்களையும் பாடுவது பிரபந்தம். மற்ற தேவதைகளையும் மற்ற மனிதர்களையும் பாடுவது பிரபந்தம். திவ்ய பிரபந்தம் என்றால் சிவப்பதியான நாராயணன் ஒருவரையே பாடுவது, அது திவ்ய பிரபந்தம். அவன் கேள்வி இருக்கக்கூடிய இடம் திவ்ய தேசம். சொல்லுவோம் திவ்யம்னா புனிதமானது, பாவனமானது, பாவனத்துவம் புனிதத்துவம் சொல்லுவோம். அப்படி திவ்யம்னா இனிமையானது. அப்படி அந்த திவ்யமான பிரபந்தத்தை கொடுத்து
சொல்லுகிறான் எம்பெருமான் ஆழ்வார்கள் மூலமாக. அப்படி சில விஷயங்களை எம்பெருமான் தானே சொன்னான், சில விஷயங்களை ஆழ்வாரை விட்டு சொல்ல செய்தான். புரியுதா? சில விஷயங்களை தானே சொன்னான், சில விஷயங்களை ஆழ்வாரை விட்டு சொல்ல சொன்னான். ஏன்னால் என்னை பற்றி நானே சொல்லிக் கொண்டால் பெருமையோ, என்னை பற்றி வேற ஒருத்தர் சொல்லணும். என்னை பற்றி என்னுடைய வித்தியை பற்றியோ என்னை பற்றியோ என்னுடைய ஞானத்தை பற்றியோ பெருமைகளை பற்றியோ வேறு ஒருவர் சொன்னால்தான் அது எனக்கு பெருமை. நானே சொல்லிட்டேன்னா அது பேர் என்ன? தற்பெருமை. அது பேர் என்ன? தற்பெருமை. நானே நானே நான் தான் என்ன மாதிரி உண்டா என்ன மாதிரி உண்டா என்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொன்னால் அது தற்பெருமை. அவரை போல உண்டா அவரை போல உண்டா இன்னொருத்தர் சொன்னால் அது இவருக்கும் பெருமை, சொன்னவருக்கும் பெருமை. அந்த சொன்னவர் யாரு? ஆழ்வார். சொல்ல பண்ணவன் யாரு? அப்படி இவன் உயர்ந்தவன், உயர்வர உயர்ந்தவன், உயர்வர உயர்ந்தவன் உடையவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. ஆழ்வார்கள் சொல்லிட்டாங்கன்னா வேற அப்பீலே கிடையாது. இப்பெல்லாம் எல்லாரும் அப்பீல்லாம் இருக்காங்க, அந்த காலத்தில் அப்பீல்லாம் கிடையாது. ஆழ்வார் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதை தவிர அந்த 10 ஆழ்வார்களுக்கும் எம்பெருமான் தன்னை காட்டி கொடுத்தான். தன்னை காட்டி கொடுத்தவன் நான் இப்படிப்பட்டவன், என்னுடைய சக்தி சக்கரத்தை பார், என்னுடைய திரும்ப மண்டலத்தை பார், என்னுடைய கேசத்தை பார், என்னுடைய திருவேணியை பார் என்று ஆழ்வார்களுக்கு காட்டி கொடுத்தான். அதனால ஆழ்வார்கள் சொல்ற காட்டவே எம்பெருமானுடைய திருவிழாவை ஆழ்வார்களுக்கு காட்டவே கண்ட பாதம் ஆழ்வார்கள் கண்ட பாதம் கமல நல் ஆடை குந்தி கேட்டர் உதர் அந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் ஆட்டமில் கண்கள் மேறி குடியேறி கண்டு அட்டினால் கண்டு வாழும் மனதாள் பதவியினோடு. சொல்லும் போது வந்து முடியும். உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது இல்லை, எல்லாம் தெரிஞ்சவா, ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். உலகமாக நடிக்கூடாது. ஆக அந்த காட்டவே எம்பெருமானுடைய இளைஞர்களாலே ஆழ்வார்களுக்கு காட்டவே கண்ட அப்படின்னா 2 அர்த்தம். தன்னாலே கண்டா என்ற ஒரு அர்த்தம், தான் அனுபவித்தார். காணுதல் என்றால் அனுபவித்தல் என்ற தான் பார்த்தார் எம்பெருமானுடைய வழிவழகை. அந்த திருவடி தொடங்கி திருமுடி வரையிலே எம்பெருமானுடைய அழகை அனுபவித்தார்களோ திருப்பான் ஆழ்வார். பாவனை அமரநாதிரா அடியார்க்கென்மை ஆட்படுத்தவன் எண்ணவர்களோ திருவேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிமானவன் நீழ்மதி அரங்கத்தம்மான் திருக்கமலபாலம் வந்து என் கண்ணிலுள்ள நோக்கின்றதே ஆழ்வார். அது திருக்கமல பாதம். இது ஒரு சின்ன வார்த்தை வருதோ, கமல பாதம் அடைந்தவர்களுக்கு, அதாவது மலம் என்றால் குற்றம், அது இல்லாதவன் குற்றமற்றவன் அப்படின்னு எம்பெருமானுக்கு அர்த்தம். சரி, அப்போ என்ன பாத கமலங்களை பற்றினால் எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய பாத கமலங்கள், அதாவது தாமரை போன்ற திருவடி தாமரைகளை பற்றினால் பாதக மலங்கள் எழுத்து இங்கே சேர்த்து அங்க முடியும். பாதக நம்மை மேலே உயரச் செய்ய விடாத பாதக மலங்கள் போகும், பாதங்கள். பாத கமலங்களை பற்றுங்கோ பாதக மலங்கள் என்று ஆய்வார்களோ அந்த திருவடியிலே ஆரம்பித்து திருவடி வரை அனுபவிச்சார். யாரு? திருப்பார்கள். அதே மாதிரி அன்னமாடங்கள் சூழ்கிற பட்சத்திலே பெரியாழ்வார்கள் முதல் 10 பாசுரம் எம்பெருமானுடைய அவதாரம். வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் அண்ணன் கேசவன் நம்பி இறந்தீர் எண்ணெய் சுண்ணம் விஜயில் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தவராஜித்தே. இது கண்ணன்பெருமானுடைய அவதாரம். முதல் 10 பாசுரம். அடுத்த 21 பாசுரம். இதுதான் இந்த பதிகம் மட்டும்தான் பிரபந்தத்திலேயே அதிகம் உள்ள பாசுரம். மற்றதெல்லாம் நம்மாழ்வார் பாசுரங்கள். ஒவ்வொரு பதியமும் 11 பாசுரங்கள்.
திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் 10 பாசுரங்கள். ஆனால் இது ஒரே திருமங்கை ஆழ்வார் சரி நம்ம ஆழ்வார் சரி ஒரே ஒரு பதியம் 13 பாகம் படிக்கலாம். கேசவன் தவறு என்கிற பதியம். பாக்கி 21 பாசுரம் என்பது இந்த பதியம். அதிலே இந்த கண்ணன் பெருமாளை இறப்பு பார்த்தா அந்த குழந்தை நான் கண்ணன் பெருமாளை கொண்டாட்டா வாங்கோ நீவா 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 குழந்தை பிறந்தவா கண்ணன் என்று இருத்த மாதிரி பக்கத்தில் உள்ளவாக கூட்டு நம்ம குழந்தை கருப்பா இருந்தா கூட மக்கள் தானே. எத்தனையோ காலங்கள் அவர் இருந்து பெற்ற பிள்ளை எத்தனையோ கோயிலில் போனோம், எத்தனையோ எல்லாம் பண்ணோம், குழந்தை போட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், என்னால் என் மகனையும் புரிஞ்சுக்கலாம், வந்துபார் 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 என்று ஒவ்வொரு பெண் பிள்ளையும் கூப்பிடுறாள் யசோதைக்கிறார். சீதக்கடல் அமுதன்ன தேவகி போதை குழலாள் யசோதைக்கு போர் தந்தார் பேதை குழலி பிடித்து சுவை துண்ணும் ஆத கமலங்கள் காணீரே. அந்த பெருமான் அண்ணன் பெருமான் தன்னுடைய கட்டவரல வாயில் வச்சிருப்பான். பிடித்து சுவைத்து உண்ணும். மாற்ற குழந்தை என்ன பண்றது, கையை நினைக்கிறது 85 வயசாக வாய்ப்புடைய வர முடியாது. என்ன பண்ணுறது, பழக்கமாக இருக்குது குழந்தை மரக்கமாக போய் விநாயகர் 10 நிமிஷம் அவர் விரல போட்டுட்டாரா, வாயில் விரல போட்டுட்டாரா, அவள் கையில் வெள்ள பந்தல பிடிக்கணும், இவன் விரல போட்டுக்கிறவா வாயில். அப்படியே கமலங்கள் காணீரே பவள வாயில் வந்து காணீரே வாங்க வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாடா. அப்படியே ஒவ்வொரு அவயமா சொல்லிட்டே வந்து கடைசியில சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை திருப்பாத கேசத்தை கேசமா திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டம் விருப்பார் உரைத்தம் 20 முறை பார்ப்போம் அப்படின்னு ஆழ்வார் பாசனம். அப்போ 20 வாசனம் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை வாசனம் திருப்பாது பெரியாழ்வார் தமிழ சீல குழந்தை எத்தனை வாசனம் 20 வாசனம். திருப்பானாழ்வார் எத்தனை வாசனம் 10 வாசனம். இப்போ அந்த 20ஐயும் 30ஐயும் கூப்பிட்டுலாம் இருக்கிறேன் நான் கணக்கில் வீட்டு 20 10 30. அந்த 30 வாசகங்கள் தான் திருப்பாவை. பார்க்கடல் பைய துயின பரமன் அடிப்பாடி 2வது வாசகம் பரமன் அடிப்பாடி திருவடி அங்க கடல்களை மாதவனை கேசவனை தலைப்பு அதனுடைய எத்தனை வருது அங்கன் 2 கொண்டு திருமார்பு எல்லாரையும் சொல்லிட்டு ஆண்டாள். அப்போ இந்த திருப்பானாழ்வாருடைய திருப்பாசம் சீதக்கடவுள் 20 வாசம் பெரியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் கலந்த ஒரு கலவை யாரு திருப்பாவை ஆண்டாள். அதுல 30 வாசல்கள் சுருப்பாக்குள் யசோதைன்னு சொன்னாரா, அந்த யசோதை வேதாந்த ஆண்டாள் என்று விரிவாக்காண்டு விளக்காங்க. அந்த மாதிரி திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஆரம்பிச்சு இப்படி ஒரு இருக்கும். அப்படி பெருமானுடைய அந்த நன்றாக அறிவது. அப்ப இவன் தான் யாரு, இவன் தான் பரபிரம்மம் என்று அறிவது நன்றாக அறிவது இது நல்ல அறிவு. அது சொல்லுங்க அறிஞர்களா இல்லையா, அறியதுன்னா இந்த காய்கறி அறிவுன்னு சொல்ல நன்றாக அறிவது. அறிவு என்பது உணர்வின் வெளிப்பாடு. நம்முடைய உள்ளத்து நம்முடைய புத்தியில இருக்கக்கூடிய உணர்வின் வெளிப்பாடு தான் அறிவு. அப்போ அறிவுனா உணர்வின் வெளிப்பாடு, நாம் பெற்ற ஞானத்தின் வெளிப்பாடு தான் அறிவு. சரி, அப்போ ஒரு அறிவு இருக்குன்னா அடுத்ததாக அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைவது எப்படி, அந்த அடைவது என்பது இன்னொரு விஷயம். அந்த அடைவது என்பது அதாவது சுலபமா அடையணும், வழியும் சுலபமா இருக்கணும், சீக்கிரம் போயிடணும். முன்னாடிலாம் பாண்டிச்சேரிக்கு வரணும்னா 6 மணி நேரம் ஆகும். திருச்சி சொல்றேன் பொதுவாக. இப்போ எல்லாம் பைபாஸ். ஸ்ரீரங்கம் இருக்கிறீங்கன்னா நேர பைபாஸ் அப்படின்னா திண்டிவனத்தில் இப்படி வந்துடலாம், இல்லை விழுப்புரத்தில் இப்படி வந்துடலாம். எவ்வளோ ஷார்ட்டாக வந்துடலாம், 6 hours ட்ராவல். இப்போ 3 hours ஆகிடுச்சு பைபாஸ் வந்தோம். அந்த மாதிரி இப்போ பைபாஸில் போகிறது சிறந்ததா, டோல்கேட்டுக்கு பயந்துட்டு பூரா சுற்றிட்டு போகிறது பெட்டா. சில பேர் அப்படிதான் பண்ணுறான்.
கிராமத்துக்குள்ளே கடத்தருவுலாம் முன்னாடிலாம் மெட்ராஸ் மதுராபுரம் அந்த கடத்தரு சந்து பொந்து எல்லாத்தையும் உள்ள போய் போகும். 7 மணி நேரம் அவங்க மெட்ராஸ் சீரகம் வருது. இப்போ அப்படியே 4 மணி நேரம் பைபாஸை பிடிச்சா ஃபுல்லாக போகலாம். ஆக அந்த பைபாஸ்ன்றது எப்படின்னா அது எப்படி வந்து ஒரு வழியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதை அழைத்து செல்கிறதோ அந்த வழி நல்ல வழியாக இருக்கும். இப்போ நமக்கு 2 வேணும் அன்னைக்கு முடியும் இந்த வேணும் 2 வேணும். எப்போ உபன்யாசம் முடிப்பு நன்றி உரை எப்போ சொல்லுது இந்த 2 தானே. அது இப்போ தான் உபன்யாசம் ஆரம்பிச்சிருக்கேன். உபன்யாசம் எப்போ முடிப்பு இல்லை ஏதோ பிரசாத விநியோகம் ஏறதாக இருக்குதுங்க. ஏதோ பிரசாத விநியோகம் பண்ணுவா போல தெரியாது. அது சீக்கிரம் ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா ஒரு தமிழ் புலவர் அந்த தமிழ் புலவரை இந்த மாதிரி ஒரு சடங்கு ஸ்ரீகாரிய மலைக்கட்டளையா அந்த தமிழ் புலவரை கூப்பிட்டு திருக்குறள் ஒரு வாரத்துக்கு ஒரு புறம் உபன்யாசம் வைக்கணும் சொற்பொழி வாங்கணும் அந்த தமிழ் புலவரை சொன்னான். அந்த தமிழ் புலவர் சொன்னான் ஒரே கண்டிஷன் இது சம்பாவனை முடியாது தேவையில்லை ஒரே ஒரு கண்டிஷன் குறைஞ்சது 50 பேர் இருந்தால் நான் வாங்க அப்படின்னாலும் அந்த தமிழ் புலவர் சரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு திருக்குறள் சொற்பொழி அப்படின்னு இந்த வித்வான் புலவர் தமிழ் புலவர் பேரை போட்டால் எல்லாம் முதல் வாரம் 50 பேர் அடுத்த வாரம் 30 பேர் 40 பேர் அடுத்த வாரம் 30 பேர் அடுத்த வாரம் 5 பேர் அடுத்த வாரம் இந்த சொல்றவரும் அதை ஏற்பாடு பண்ணவரும் ஒருத்தவர் கூட என்ன எலக்ட்ரிஷியன் அவர்களும் மைக்கை சரி பண்ண போனது அதுக்காக 3 பார்த்தா இந்த போல அடுத்த வாட்டி நான் வரமாட்டேப்பா நான் சொன்ன கண்டிஷன் 50 பேர் சொன்னேன் சரி 40 பேர் பரவாயில்ல மேலே இருந்தது அப்படின்னு நான் வந்தேன் வாரம் வந்தேன். ஆனால் இப்போ 2 பேர் தான் இருக்கா சுவாமி கவலைப்படாதீங்க நிர்வாகம் பண்ணுறா சொன்னான் கவலைப்படாதீங்க சாமி அடுத்த வாரம் பாருங்க நீங்கள் பாருங்க அப்படின்னா அடுத்த வாரம் உபன்யாசம் சொற்பொழி முடிந்தவுடன் சக்கர பொங்கல் விநியோகம் போட்டான். சக்கர பொங்கல் விநியோகம் உண்டு பிரசாத விநியோகம் உண்டு போர் போட்டான். பார்த்தா அந்த ஹால் ஃபுல்லாக அந்த புலவர் இருந்தார். அப்பா நான் தான்ப்பா சொல்ல வந்து திருக்குறள் அப்படின்னு புலவர் சொல்கிறார். அப்போ சொன்னாவா இந்த மாதிரி சொல்லிட்டு 40 முன்னாடி போயிட்டான் முன்னாடி 40 போயிட்டான் இந்த மாதிரி 40 போய் இவ்வளோ போயிட்டான் அப்படின்னு நிர்வாகி அப்பா நான் தான்ப்பா ஒரு வாரமாக சொல்லியிருந்தீங்க 10 வாரமாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அந்த புலவர் போய் உட்காந்தா திருக்குறள் சொன்னார். ஆச்சு 10 வாரம் 9 வாரம் ஆயிடுத்து 10ஆவது சீக்கிரம் முடிய சாமியும் ஏன்னா சக்கரை பொங்கல் ஆறி போயிட்டுனா சக்கரை பொங்கல் சாப்பிட முடியாது. சக்கரை பொங்கல் சூடாக இருக்கும் வேற சூடாக இருந்தால் சாப்பிட முடியும். அது மாதிரி எதுக்காக அது போல நிம்மதி கூடாது. அது மாதிரி ஸ்ரீகாரி ஆகங்கள் அப்படி இல்லை பரவாயில்ல கேதரிங் இருக்கு அது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கேதரிங் இருக்கு. ஆக அப்படி அந்த அறிவது சொல்லிட்டு அப்படி பெருமானை அனுபவிப்பார்கள். ஆக 2 விஷயம் என்ன ஒன்று எம்பெருமான் தானே உபதேசித்தது மற்றொன்று ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு உபதேசிக்க வைத்தது. புரியுதா? அப்ப நேரடியாக உபதேசம் பண்ணது எது மறைமுகமாக இவர்களை படைத்து இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தன்னை காட்டிக் கொடுத்து நான் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல வைத்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படி ஆழ்வார்களை சொல்ல வைத்தான் தானே சொன்னான். அதுபோல ராமாவதாரத்திலே வேதத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை நடத்தி காட்டினார். கிருஷ்ணாவதாரத்திலே வேதாத்தினுடைய அர்த்தங்களை சொல்லி காட்டினார். புரியுதா? அப்ப ராமாவதாரம் எதுக்கு அனுஷ்டானம். எப்படி வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோம் மாதுதே ஓபவா புதுதே ஓபவா என்று சொல்லி காட்டினான் ராமன். கண்ணன் கீதை மூலமாக சொல்லி காட்டினான். அப்ப நமக்கு எம்பெருமான் சொல்லும் எம்பெருமான் செயலும் நமக்கு உகந்தது. நாம் உயர்வடைய வேண்டுமானால் இந்த 2 வேணும். என்ன வேணும்? இந்த 2 வேணும். இல்லை இந்த 2 என்னது? ஒன்று எம்பெருமானுடைய செயலும் எம்பெருமானுடைய சொல்லும் நமக்கு உத்தேசம். அதுதான் உண்மை உயர்வடை. 10th படிச்சவா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேடா சொல்லுவா தலையாடுவா படிப்பாளா
டிகிரி படிக்கணும், 10th முடிச்சவன் +2 முடிப்பான், +2 முடிச்சவன் டிகிரி படிக்கணும் ஆசைப்படுவான், டிகிரி முடிச்சவன் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும் ஆசைப்படுவான், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவன் டாக்டரேட் போகணும் ஆசைப்படுவான். அப்போ ஒவ்வொன்றும் உயர்வடைய வேண்டிய படிப்பான மாற்றலாம். அதுபோல நாம் இந்த ஆன்ம வாழ்வு, இந்த சரீர வாழ்வுக்கு நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், படிக்கிறோம், என்னென்னவோ பட்டங்கள்லாம் போட்டுக்கிறோம். அதெல்லாம் இருக்கு இந்த சரீர வாழ்க்கை. நம்மை நம்பியவர்களுக்கு நம்ம எத்தனை வயப்புதான்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த வாழ்வு சரீர. ஆனால் ஆன்ம வாழ்வு தான் உயர்வை கொடுக்கும். அதாவது ஆண்டாள் சொல்ற உய்யும் ஆறு எண்ணி, உய்யும் ஆறு எண்ணி. எண்ணினா அர்த்தம் எண்ணுதல் அப்படின்னா மனதாலே சிந்தித்தல் என்று ஒரு பொருள். இன்னொரு எண்ணுதல் என்றால் 1 2 3 4 5 6 எண்ணுதல். ஒரு சீக்கிரமாக சொல்லுவாங்க, திருப்பாவை சொல்லுவாங்க. முதல் திருப்பாவை சொல்றது பயப்படாது, பயப்பட விஷயத்து வெளியில் வாழ பயப்படாது. நாங்கள் எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் எங்கே அங்கே வந்து நிறைவேறோம். பசுமாட்டை கொண்டு தென்னமரத்தை கட்டுற மாதிரி. ஆக அதுதான் உங்களுக்கு அந்த பழச ஜோக்கு. ஆச்சாரியர்கள் 2 கேள்வி கேட்பேன். ஒன்று தென்னமரத்தை பற்றி கேட்பேன், இல்லை பசுவை பற்றி கேட்பேன். 2 கப்பல் ஏதாவது ஒன்று ஒரு கட்டுரை வரையும் கேட்பேன். வாத்தியார் சொல்லிட்டார். இவன் என்ன பண்ணலாம், சரி வாத்தியார் இதுதான் சொல்லிட்டார். அதை 2க்குள்ள நல்லா கொடுத்துட்டு பசுமாட்டை பற்றி படிச்சுட்டான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், தென்னமரத்தை பற்றி கேட்டார். ஆனால் இவன் என்ன பண்ண சாமர்த்தியமா இந்த பசுமாடம் முழுக்க எழுதிட்டு சீவரை அண்டர்லைன் பண்ணி தென்னை மரத்தில் கட்டினான். குடி போச்சு. அப்போ தலைப்பு பெயர் வந்தாச்சா, அதுபோல பயப்படவான வந்து. ஆக இப்போ கண்ணன் பெருமாளுடைய சொல்லும், கண்ணன் பெருமாளுடைய சொல் அதுதான் சாஸ்திரம். எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன வருதுன்னா, முதலிலே கேள்வி கேட்க தெரியணும். கேள்வி கேட்டால் அல்லது நமக்கு ஞானம் பிறக்காது. ஞானம் பிறந்தால் அல்லது அந்த ஞானம் உறுதிப்பட கெட்டியா. அப்போ அண்ணன் கேட்டான், அர்ஜுனன் கேட்டான், பகவத்கீதை பிறந்தது. வால்மீகி கேட்டால் ராமாயணம் பிறந்தது. சுகர் பரீட்சித்து கேட்டான், ஸ்ரீமத் பாகவதம் உதித்தது. அப்படி நம்ம மதுரையாழ்வார் கேட்டார், நம்ம ஆழ்வார் பதில் சொன்னார். அதுவே பிடித்தது நாராயணம். ஆக 4 மொழிகளுக்கு 4000 உரைத்தான் வாழ்வே என்று சொல்லப்படுவது. ஆக இப்படி கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த எந்த கேள்வியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கான். அப்படி கண்ணனை பெருமான் நேரடியாக சொன்னது எது? கீதை. கண்ணன் பெருமான் ஒன்னான பரமபதத்திலே பெரிய விராட்டியார் திருவடி பிடிக்க பெரிய விராட்டியாருக்காக சொன்னது பரமபதத்திலே திருப்பால் கடலிலே பெரிய விராட்டியார் கேட்டார். என்ன கேட்டா, அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்மளை பார்த்து தாய்க்கு பிரியமான பிள்ளைகளை கூட மட்டு பெரிய விராட்டியார் கேட்டா, இந்த ஜனங்கள்லாம் எப்படி உஜ்ஜீவிக்கிறது, அது எல்லாம் வயசு விடுவேன்னா அப்ப சொன்னதுதான் துவயம். திருப்பாற்கடலிலே பெரிய விராட்டியாருக்கு சொன்னது துவயம். அடுத்ததாக அந்த திருப்பாற்கடலை விட்டு அவதாரத்திற்கு வந்த பிறகு ராமபிரானாக பிறந்து சொன்ன வார்த்தை ராம கர்ம ஸ்லோகம். இன்னொன்று திருமந்திரம். அந்த திருமந்திரம் என்பது பதிரிகாசிரமத்திலே நரநாராயணனாக நாமே அவதரித்து, நரனா மனுஷனாக, நாராயணனா எம்பெருமான், நரநாராயணனாக எம்பெருமான் அவதரித்தான். ஒரே இது நரனும் அவன் தான், நாராயணன் அவன் தான். அதைத்தான் கற்றல். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வரலிங்கத்தையும் இழந்தோம் இங்கே சம்சாரமாக கடல்ல விழுந்து நோவடா. சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் கரைமலம் சேரும்படி ஆனே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினார். பதிரிகாசிரமத்திலே. அப்ப திருமந்திரம் பிறந்தது பதிரிகாசிரமத்திலே, துவயம் பிறந்தது திருப்பாற்கடலிலே, சரமஸ்லோகம் பிறந்தது
ஸ்தானத்தையே நம்மை வைத்து சொன்னான் மகாபிரான். அதே மாதிரி கண்ணன் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் த்வா சர்வபாவேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. கண்ணா அர்ஜுனா கவலைப்படாதே சகோதரா, மா சுஜா கவலைப்படாத, நான் பார்க்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? சர்வதர்மான் பரித்யஜ்ய தியஜ்ய நன்னா தியாகம் பண்ணு. நான் சொன்னதெல்லாம் விட்டுடு. சத்துவாடி இவ்வளோ உபன்யாசம் பண்ணினேன், விட்டுடுங்களே கண்ணா, நியாயமா நான் விட்டுடு. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய திருவடிகளை பற்று. அப்படி திருவாரூர் மாசுக்கா என்னுடைய திருவடிகளை பற்று, எல்லாத்தையும் விடு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய நன்றாக விடு. அது ஏற்கனவே வாசனை இருந்தது என்று தெரியாமல் விடு, என்னை பற்று. அப்படி நீ பற்றினாய் அதில் அப்ப என்ன பண்ணணும்? விடணும், பற்றணும். விடுறதெல்லாம் என்னன்னு விடணும். உடனே ஒரு சுவாமி சம்சாரத்தை விடவும் சொன்னான். ஒரு உபன்யாசம் செய்தி கேட்ட சுவாமி உண்மைதான், நம்ம சம்சாரத்தை முதல் விட்டீங்க என்ன கேட்டார்? நியாயம் தான், நான் சம்சாரத்தை விடுன்னு சொன்னேன். உடனே ஒரு எழுதி கேட்டார், சுவாமி வந்திருக்கிற தேவியோட வந்திருக்கிற சம்சாரத்தை விடுன்னா இந்த 30 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் 40 வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் கொடுக்கணும். சம்சாரத்தோடு சொல்லிட்டே இருக்கிற நீ உண்மையா முதல்ல அப்படின்னு சொன்னார். ஆமா நியாயம், கேட்கிற கேள்வியே கரெக்டு. சம்சாரம் என்றால் இந்த உடம்போடு பிறக்கக்கூடிய உடலோடு பிறக்கக்கூடிய உறவுகளுக்கு சம்சாரம் அல்லது பிறவி என்றும். இந்த சக்கரத்திலே ஒரு புனரத்தி ஜனனம் புனரத்தி மரணமும் வந்துட்டே இருக்குமா? அந்த சக்கரத்திலே சொல்லிருக்கேன், அதற்கு பெயர் சம்சாரம். மனைவியின் அர்த்தம் பண்ணாதையோ, நாளை காலத்தில் எதுவும் சண்டைகிட்ட போடாதையோ, பெண்ணுரிமை ஆணுரிமைலாம் எந்த சண்டைக்கு வரும். அப்ப இந்த சரீரத்தோடு கிடக்கக்கூடிய உறவுகளிலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றை விட்டு பெருமான் திருவடியிலே அத்திரை பத்தே நம்மாழ்வார் 2ஆம் வீடு முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடையாண்டை வீடு செய்தினேன் இதை விடுங்கோ இதை பற்றுங்கோ அத்திரங்கீசம் முற்றவும் பின்னால் அத்திரையார் முற்றிலடங்கே. திருவாரூர் என்ற மாதம் 1000 மாதமா 10 1100 சொந்தமா வச்சுக்கணும். அவ்வளவு மாசத்துக்கும் 2 ஒரே வரியிலே திருவாரூருடைய சாரம் சொல்லணும்னா, திருவாரூர் 1000 மாசத்துக்கு சொல்லணும்னா 2 வரியை சொல்லணும். என்னது அப்படின்னா நீங்களா புதுசா புது விஷயமா இருக்க? திருவாரூர் 1000 மாசம் அது 2 வரியை சொல்லணும்னா நினைவின் அவ்வளவுதான் திருவாரூர். விடுவின் எதை எதை விடுவது, எப்படி எப்படி விடுவது என்று சொல்வது அறிவுறுவார். அடுத்ததா நினைவின், அது எங்கே வருதுன்னா திருவாய்மொழியில கடைசி பதிகத்திலே கண்ணன் கழலை என்ற பதிகத்திலே கடைசி பாசனத்திலே நினைவின் நெடியானே நெடியான் சூடும் படியான் கடகோபன் துடியாயிரத்தி 10 என்று நினைவின். அப்போ விடுவின் நினைவின் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. அதே அனந்தரமான சொன்ன அர்த்தத்தை தான் இவ்விடத்திலே சொல்லப்பட்டார்கள். ஆழ்வார்கள் அந்த சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆழ்வாக்கு மனவாழ்வு போல வேதம் தமிழ் செய்தமாறன் அந்த வேதத்துடைய அர்த்தங்களை எல்லாம் தமிழிலே சொன்னவர் நம்முடைய ஆழ்வார். இப்போ ஆழ்வார்கள் கொண்டு அப்ப என்ன சொல்ல முதலே என்னுடைய எம்பெருமான் தானே உபயோகிப்பது, எம்பெருமான் ஆழ்வார்களை கொண்டு நமக்கு உத்தேசம். அந்த உயிரும் ஆறுனா ஒரே மாதிரி சொல்லட்டுமா? உங்களுடைய விருப்பம் தான் சொல்றேன். முதல்ல திருப்பாக அண்ணன் பெருமானை அனுமதிக்க வாருங்கோ என்று கூட்டாளா அதன் முதல் பாசனம் நீராட போதுவீர் போதுவினோ வாங்கோ. யார் யார் அண்ணன் பெருமானோடு கூடி அனுமதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கோடு கூட்டான். போதுவீர் போதுவினோ அப்படி கூட்டான். அப்படியே நாங்கள் அதை சுற்றி இருக்கிறவளா கேட்டா, சரி நீ கண்ணன் சொல்லி அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்கிறான். யாரோட சேர்ந்து
செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் அருள்வ உய்யும் ஆறு எண்ணி. இந்த 6 எண்ணிலே 30 மாசத்திலே ஒவ்வொரு மாசத்திலே 6 விஷயங்கள் இருக்கு. 30 150 விஷயம் இருப்பார்கள். ஒரு விஷயம் 2 விஷயம். இது கண்ணனை பெருமான் அருமை கொடுத்து பாமன்ட்டு 6 வரும். அதே மாதிரி தூயமாய் வந்து நாம் தூமர் பூமி தொழுது வாயினால் பாய் மனத்தினால் சிந்திக்க அருந்த சூடகமே கொள்வளையே தோளே சிரிப்பூவே ஆடகமே என்னை அப்பல்களும் அருந்த கொடியே கோல விளக்கே கொடியே இதானம் பாஞ்சகங்கள் போர்வசங்கங்கள் கால பெரும்பறையே அல்லாண்டு வைப்பாரே கோல விளக்கே கொடியே இதானமே அருந்த. இப்படி எல்லா மாதத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் 6ஆம் நாளைத்தான் ஆண்டவர் 2ஆம் மாதத்திலே உயிரம் 6 எண்ணி. அப்படி இந்த கீதையானது பகவத்கீதையானது நமக்கு இப்படி 6 விஷயங்களை சொல்லுகிறது. இந்த கீதை பிறப்பதற்கு காரணம் இது என்பதுதான் நேரடியாக சொல்வது. தன்னை பற்றி, தன்னுடைய பெருமைகளை பற்றி, தன்னுடைய சக்தியை பற்றி, தன்னுடைய ஞானத்தை பற்றி என்பதுதான் தானே சொன்னது. எது தானே சொன்னது? தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய உயர்வுகளை, தன்னுடைய குணங்களை, தன்னுடைய திருமேனியை எப்படி பற்ற வேண்டும் என்கிற வழியை எல்லாம் சொன்னது அது பகவத்கீதை. இந்த பகவத்கீதையுடைய அர்த்தத்தை ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் சொன்னால்தான் எம்பெருமானுக்கு பெருமை. அது தத்துவவசனம். சுவாமி அழிவாழ்வாள் நாயனார் ஆச்சாரியர் அது தத்துவவசனம், இது தத்துவதர்சி வசனம். தத்துவம் என்றால் அறிய வேண்டிய பொருள். சொன்னேன், முதல்ல அறிவது, அடைவது, அனுபவிப்பது. அதேதான் தமிழ் சம்ஸ்கிருதம். தத்துவம் என்றால் அறிய வேண்டிய பொருள். சுவாமி தத்துவம் என்றால் அறிய வேண்டிய பொருள். அதற்கப்புறம் இதம் என்றால் அடைய வேண்டிய வழி. 3வது அடைய வேண்டிய பயன் என்பது புருஷார்த்தம், அனுபவிப்பு. சாஸ்திரங்கள் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தால் மாநிலத்தில் கமல திருமாவகள் குணம் ஆனே வைகுந்தம் தரும் என்று சொன்னாலும் சரி. இப்ப இந்த 3 விஷயம் எந்த 3 விஷயம்? கண்ணன் பெருமான் 3 வகை பிடித்தால் இந்த சாஸ்திரம் எதுக்காக உண்டாச்சு? அதை ஆரம்பா சொல்வர் கீதார்த்த சங்கரன். இந்த பகவத்கீதை ஏன் உண்டாகும்? எதுக்கு போர்க்களத்தில் இந்த உபதேசம் எப்படி இருக்காங்க? போர்க்களம், அதாவது பாண்டவர்களுக்கு சண்டை மூன்று இருக்கு. எல்லாருக்கும் சண்டை இருக்கிறா. எப்படா சங்கூதுவான்னு நினைச்சிட்டு இருக்கான். கண்ணனு சங்கூதியான். சங்கூதுன்னு தெரியுமா? அதுதான் சங்கூதல். கண்ணனும் சங்கு ஊதினான். பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினா, அந்த ஊதின அந்த சத்தம் கேட்டுது. பாதி பேர் டெட்டு. உடனே அர்ஜுனன் பண்ணா கண்பாதான். அர்ஜுனா இப்போ ரொம்ப போடு. ஏன்னா நான் ஒன்னே இருக்கக்கூடாது. நான் ஆயுதம் படிப்பேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சசன்யத்தை ஊதினா, அந்த சங்கு ஊதினா இல்லையா, பாதி பேர் சங்கு அறுத்து சகோஷோ தத்துவதாஸ்தானம் உதயானி விதாலயத்து அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த சங்கூதினா எல்லாரும் சங்கூதிதான். ஆக அப்படி அந்த எம்பெருமான் தன்னை பற்றி சொன்னது. அப்போ அந்த சாத்திரிகாவது அஸ்தான ஸ்நேகாரண்யம் சர்மாகர்ம தியாகம் ஆத்மம் பிரபந்தம் உதிஷ்ட சாஸ்திராவரணம் கிருதம் என்கிறார் ஆளவந்தார் கீதார்த்த சங்கரர்கள். எந்த இடத்திலே ஸ்நேகம் வைக்கக்கூடாதோ அந்த இடத்திலே ஸ்நேகம் வைப்பது, எந்த இடத்திலே ஸ்நேகம் வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே ஸ்நேகம் வைக்காமல் இருக்கும். இதைத்தான் ஆண்டாள் 2 தடவை சொல்லியிருக்கான். நேரையா அசைவனகள் என்று ஒரு செய்யாத செய்யோம். இங்க முன்னோர்கள் இதை செய்யவில்லையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். முன்னோர்கள் இதை செய்தார்களோ அதை நாங்கள் நேரையா செய்வனர்கள். செய்யாத செய்யும் அகிருத்தியகரண கிருத்தியாகன்னு சொல்றாங்க என்பதுதான். அப்படி இந்த கீதை உண்டாச்சு. இந்த கீதையில எத்தனை விஷயம் சொல்றோம்? 18 அத்தியாயங்கள் தான்.
18 அத்தியாயங்களுக்கும் ஆச்சாரியத்தில் அழகான நாயனம் சுருக்கமாக காட்ட நான் உங்களுக்கு தேன தமிழ் போகிறேன். அடுத்த மகாநாட்டில் வர்ற மகாநாட்டில் இதை பற்றி விஸ்தாரமாக வைக்கணும். மனம் செய்யல்லையில் ஞான இன்பத்தை இன்பமாக வைத்தவர் ஞானப்பிரானை ஞானத்துறை என்ன இது எழுதிலே. அதாவது நம்மாழ்வார் உள்ளத்திலே மனம் செய்யல்லையில் ஞான இன்பத்தை நிம்மலமாக வைத்தவர். அவர் யாரு? நம்மாழ்வார். அவர் சொன்னார் இது தத்துவ விவேக நித்யத்வ நித்யத்வ நியந்திருத்வ சௌலபிய சாம்யலங்கார கௌர இந்திரியவர மனப்பிராதான்ய கர்மநியமன சுருதிவேத தேவாசுர விபாக விஸ்வரூப தர்ஷன சாங்கபக்தி பிரபத்தி என்று 12 அத்தியாயங்களிலே கண்ணன் பெருமான் இவருடைய விஸ்தாரமான அர்த்தத்தை அனுபவித்தார். அது என்ன அப்படின்னா முதலே சின்ன சொல்லிவிட்டார். தத்துவ விவேகா, விவேகம் என்றால் பகுத்தாய்தல், பகுத்தாய்வு. தத்துவ விவேகா, இது நல்லது, இது கெட்டது, இதை கொள்ள வேண்டும், இதை விட வேண்டும் என்று அறிந்து கொள்வது இல்லை. அதற்கு பெயர் தான் தத்துவ விவேகம். அதாவது இந்த 3 இந்த சரீரத்தை பற்றியும் சரீரத்திற்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பற்றியும் அந்த ஆத்மாவிற்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை பற்றியும் அறிதல் தத்துவ விவேகம். இந்த சரீரம் நிலையற்றது, இந்த ஆத்மா நிலையானது, அதற்குள்ளே இருக்கிற பரமாத்மா நிலையானது. இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. இப்போ இது பேர் என்ன சார்? பாண்டிச்சேரியில் இப்படியா இப்படி அவ்வளோ முட்டாளாக நல்லது, அவ்வளோ திரும்பிட்டா பாண்டிச்சேரியோட இப்படி நினைச்சிக்கல. இது என்ன கூட எனக்கு தெரியாதா? அது என்ன டியூப்லைட்? யாரும் புத்தி கன்னியாரோட திரும்பிதான் சொல்கிறோம். அப்படி சொல்ல நான் பாண்டிச்சேரி சொல்கிறேன். ஆக இது என்ன சொல்கிறோம்? கரண்ட் எங்கே இருக்குது? வகைக்குள்ள இருக்க கரண்ட் எங்கேயோ இருக்குதோ நல்லா கவனிச்சுக்கணும். பெரிய தத்துவத்தை இவ்வளோ சுருக்கமாக சொல்லிடுறோம், உங்களுக்கு புரியலாம. இந்த விளக்கு எரிகிறது. இந்த விளக்கு எரிவதற்கு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்ற இடம் ஒன்று மேட்டூராக இருக்கலாம், இல்லை கல்பாக்கம் இருக்கலாம், இல்லை அணுமின் பாபா அட்டாமிக் ரிசர்ச் வரலாம். அப்போ 3 இடத்துல எங்கேயோ இருக்கு. அங்கே தானே கரண்ட் தயார் பண்ணுறா அம்மா இல்லையா? இல்லைங்கண்ணா கரண்ட் எங்கே தயார் பண்ணுறா? மேட்டூர்லையோ இல்லை நெய்வேலியோ இல்லை பாபா அட்டாமிக் ரிசர்ச் பாம்பேலையோ இங்கேயோ தயார் பண்ணுறா. அந்த கரண்ட்டு அங்கே தயார் பண்ணுற இடத்துல அதனுடைய வோல்ட் உங்களுக்கு 1,50,000 வோல்ட். 1,50,000 வோல்ட் அவ்வளோ ஹை பவர். அந்த பவரை ஆங்காங்கே சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா அந்த பவரை ரெடியூஸ் பண்ணிட்டு வரும். என்ன பவரை? அந்த தயாராக பவரை கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுவோம். நம்ம ஆற்றுக்குள்ளே வர கரண்ட் இருக்கு வீட்டுக்குள்ள, அது எவ்வளோ 240 to 250 வோல்ட்ஸ். கரெக்டா? கரெக்டா? 240 to 250 வோல்ட்ஸ். அப்போ அவ்வளவு பெரிய கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஆற்றுக்கு வரும்போது எவ்வளவு 240 to 250 வோல்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கேன், ஏதோ ஒன்று நினைச்சிருக்கோம். இப்போ அதே கரண்ட் 240 to 250 வோல்ட்ஸு வெளியில் அங்கேருந்து வருது. அங்கேருந்து வரும்போது தான் வயலில் வருதா? வயலில் வருது. ஆனால் அதுக்கு கவர் இல்லை. இல்லையா? நம்ம நாட்டுக்குள்ளே வர்ற கரண்ட்டுக்கு மட்டும் கவர் இருக்கு. பிளாஸ்டிக் ஒயர் இருக்குது, பிளாஸ்டிக் ஒயருக்குள்ள காப்பர் ஒயர் இருக்குது, காப்பர் ஒயருடைய கரண்ட் வருது. கரெக்டா? இல்லையா? ஆமாம்மா இல்லையா? ஒரு தெரியாதா சுவாமி இப்படின்னு கேட்டாதீங்க. என்ன உயர்ந்த விஷயங்களை புரியணும்னா சுலபமாக நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வச்சுட்டா ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொண்டு வந்தால் தான் நம்முடைய தத்துவார்த்தங்கள் புரியும். அந்த காப்பர் ஒயருடைய உள்ள வருது. இப்போ இந்த லைட் வேண்டாம், பண்ணுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். இந்த லைட் வேணும்னா ஆன் பண்ணுவோம். இந்த ஆஃப் இப்போ பார்த்துக்கலாம். ரொம்ப தூரத்தில் இருக்கிற கரண்ட்டு வெளியில் வர்ற கரண்ட்டுக்கு ஒயர் இல்லை, ஏதோ ஒரு ஒயர் வருது, ஆனால் அதுக்கு கவர் இல்லை. ஆனால் நம்மளுக்குள்ள வர்ற கரண்ட்டுக்கு ஒயர் இருக்கு, அதுக்குள்ளே காப்பர் ஒயர் இருக்கு, அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஒயர் இருக்கா? இல்லையா?
அது ஒரு தான். இப்போ டிவி ஒர்க் பண்ணணும்னா 1500 வோல்ட் வேஸ்ட் பண்ணுவோம். இந்த 240 வோல்ட்ஸ் வராது. அதுக்கு அப்போ சின்னதுலேருந்து உயர்வு பண்ணுவதற்கு நம்மகிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கோம். உயர்வாக இருக்கிற கரண்ட்டை கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம், டிரான்ஸ்மிட்டர்ஸ். கரெக்டா? அந்த சுவிட்சு ஆஃப் ஆஃப் அதுதான் ஜனனம் மாற்றம். அப்போ உயர்ந்தவரான பரமாத்மாவை வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் ஆழ்வார் பாசுரங்களும் ரிஷிகளும் நம்ம ஆத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வந்து பரமத்தில் இருக்கக்கூடிய பரத்துவத்தை சௌலபியமாக சௌசீல்யமாக நம்ம ஆத்து கூடத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? நம்ம ஆத்துக்குள்ள வரும்போது எப்படி வந்துட்டு பிளாஸ்டிக் வயர், அதுக்குள்ள காப்பர் வயர், அதுக்குள்ள கண்டுதா அந்த பிளாஸ்டிக் வயர் என்பதுதான் இந்த சரீரம். அந்த பிளாஸ்டிக் வயருக்குள்ள இருக்கிற காப்பர் வயர் தான் ஜீவாத்மா. அதுக்குள்ள இருக்கிற கரண்ட் தான் பரமாத்மா. இப்போ நமக்கு ரைஸ் பண்ணணும் எதுவுமே அது சொல்லியிருக்கா. அப்போ அந்த ரைஸ் பண்ணுறது என்பது பக்தியின் மூலமாக பக்தியை வளர்த்து அந்த பக்தியினாலே பரமாத்மாவை அடையலாம். அப்போ அடைவது இந்த விஷயத்தை தான் தத்துவம் என்று இதை நன்றாக தெளிவாக அறிவது தத்துவம் விவேகம். நித்தியத்வா நித்தியத்துவம். இந்த சரீரம் என்பது அநித்தியம், அது அழியக்கூடியது. நித்தியம் என்றால் என்ன அர்த்தம்னா எந்த விஷயத்திற்கு உற்பத்தி விநாச ரகிதத்துவம் நித்தியத்துவம். நித்தியம் நித்தியம் டெய்லி சொல்லுங்க. எந்த ஒரு பொருளுக்கு உண்டானது, எந்த ஒரு பொருளுக்கு அழிதல் இல்லையோ அந்த பொருள் நித்தியத்துவம். பரமாத்மாவுக்கு அழிவில்லை, ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை, சரீரத்திற்கு மட்டுமே அழிவு. நித்தியத்வா நித்தியத்துவம். அது எல்லா ஜீவாத்மாவையும் அந்தரியாமையாக புகுந்து நீடிக்கிறவன் என்றதுமா நீர் சுத்தம். இப்படி 18 அத்தியாயங்கள் சொல்லி கடைசியில என்ன வழி கண்ணன் அர்ஜுனன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். யார் மாதிரி? உங்களை மாதிரி. சுவாமி இவ்வளவு கடவுளோட சொல்லிடுறேன், என்ன சுத்தமாக சொல்லு அப்படின்னு. அப்பதான் கண்ணன் அஞ்சிச்சோ இவனுக்கு போய் இவ்வளவு சொன்னேன், இவ்வளோ விசாரம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் சொன்னேன் அப்படின்னு ஒன்று பார்த்தான். கண்ணனே விடப்பாயிட்டான். யாராவது அர்ஜுனன் தெரியாது. பார்த்தான் கண்ணன், சரிப்பா அதெல்லாம் வேணாம், அதை விட்டுடு. சர்வதர்மா அன்பரை தேஜா நான் என்ன பண்ணணும் சொன்னா அதை விட்டுடு. ஆனேகம் அவசரம் பிரஜா என்னுடைய திருவடிகளை பற்று, அதுதான் உன்னுடைய உயர்வுக்கு வழி என்று உயர்வடைவதற்கு வேண்டிய வழிகளை நாம் அறிய வைத்தான் என்பதுதான், அடைய வைத்தான் என்பதுதான், அனுபவிக்க வைத்தான் என்பதுதான். அப்படி என்பதுமானை அறிஞ்சிட்டாதான ஒருத்தரை பற்றி நன்னா தெரிஞ்சிட்டாதான அவளுக்கு கழிவாக முடியும். ஒருத்தரை பற்றி நன்னா அவருடைய குணங்களோ அவருடைய பின்னணிகளோ அது நன்னா பற்றி தெரிஞ்சிட்டாதான ஒருத்தர் கழிவாக முடியும். அப்படி அனுபவிப்பது, அறிவது, அடைவது, அனுபவிப்பது, இந்த மூன்று இந்த பகவத்கீதையில் இருக்கிறது. எம்பெருமான் சங்கல்பம் இருந்தால் அடுத்த முறை உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். இளம்பர் இடைவேளைக்கு பிறகு தொடரும் அலைகள் ஈஸ்வரி. ஸ்ரீமதே ரங்கராமாத்ம இந்திராய மகாத்மே வீரங்க வகவே பூஜான் சக்தி நித்தமங்கலம் மங்களாசாரணமரை ஜீவராஜாரி புரோகமே சர்வைக்க பூர ராஜாரி சத்கராஜாத்ம மங்களம்.